ஒரு முடிவு பண்ணணும், ஒருத்தர் 100 பேர்கிட்ட பேசணும், பாஜகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணணும். இது நம்முடைய கடமை. இதுல கட்சியே கிடையாது. ஏனென்றால் பாஜக வளருவது ஒன்றுதான் இன்றைக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வழி. அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டது. அவங்க சொந்தமா ஏதாவது சின்ன கட்சியா வச்சு நடத்திட்டு இருந்தா போறோம்னு நினைக்கிறார் எடப்பாடி. அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சுட்டாரு, எங்கேயோ போய் முக்காடு போட்டு அவர் போய் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்றார். இது துர்பாக்கியம். இந்த ரெட்டையால் அவர் கையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள். இதுக்கு மாற்று இல்லை. திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு 2 கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். எப்படி இருந்தாலும் பல மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் டிஎம்கேயை தோக்கடிக்கிறது தான் நம்முடைய கடமை என்பதை நாம் மனதில் வைத்து இந்த எலெக்ஷனில் வேலை செய்வோம். தேங்க்யூ வெரி மச். எடப்பாடியை பற்றி கேட்டாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், பின்னால் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு முக்கியமாக இல்லை. இன்றைக்கு எது அதிமுகவினுடைய ஆத்மாவோ, எது அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்கிறதோ, எது அதிமுகவுக்கு பெருமளவுக்கு இந்த அரசியல் நாட்டம் இல்லாதவர்களுடைய ஆதரவை கூட கொடுக்கிறதோ, வாக்குகளை கூட கொடுக்கிறதோ, அந்த திமுக எதிர்ப்பை அவர் கைவிட்டது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக மாறும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இவர் போய் தொப்பி போட்டு கொண்டு வந்ததுக்கால விபூதி அழித்து விட்டு அங்கே பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸில் போவதனால முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்கன்னு தோணல எனக்கு. முஸ்லீம்களை மோடிக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறது திமுக. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னுடைய மனதில் இருக்கிறது.